எங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய பந்தம்ங்கிறது எமோஷனலான பந்தம். ஒரு நெருக்கமான உறவு இருக்கு அப்படின்னு திருநெல்வேலியில விஜய் பேசியிருக்காருங்க. அதே நேரத்துல சமகால அரசியல பார்க்கிறப்ப, அண்டர்ஸ்டாண்டிங் சமாச்சாரங்கள், சம்பவங்கள் அரங்கேறிட்டு இருக்கோ அப்படின்னு யோசிக்க தோணுதுங்க. காரணம், நாங்க தான் ரியல் போட்டி, நாங்க தான் மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, எடப்பாடி தொகுதியில போட்டியிலேயே இல்லாம போயிருக்காங்க தாவேகா. அவங்களுடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கூட்டணி ஆட்சி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு சில விஷயங்களோடு பேசிட்டு இருக்காங்க. சீக்ரெட் டீல்லாம் நடந்துட்டு இருக்கு பாஜக சைட்ல. இவை எல்லாவற்றுக்கும் பின்னாடி எடப்பாடியுடைய கேமும் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். விஜய் ஸ்பீச் திருநெல்வேலி திருப்பம் யாருக்கு லாபம்? புதுச்சேரி ரோட் ஷோவை தொடர்ந்து தமிழ்நாடு திருநெல்வேலியிலையும் ரோட் ஷோ நடத்தி மக்களையும் சந்திச்சு பரப்புரை செஞ்சிருக்காரு தாவேக்காவுடைய தலைவரான திரு விஜய்ங்க. புதன்கிழமை ஏப்ரல் 8ஆம் தேதி ஒரு நல்ல கூட்டம் கூடினது. அங்க வழக்கம் போலவே அட்டாக் டிஎம்கே டார்கெட் டிஎம்கே அப்படின்னு கொஞ்சம் தூக்கலாகவே இந்த மீட்டிங்ல இருந்ததுங்க. அதே நேரத்துல வழக்கம் போலவே சென்ட்ரலை பத்தி வாய் திறக்கல. 1-2 இடத்துல மட்டும் எப்படின்னா திமுகவும் பாஜகவும் வெளியில வந்து அடிச்சுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ளார கை கொடுத்து நட்பா தான் இருக்காங்க. அவங்க தான் கூட்டணி, அண்டர்ஸ்டாண்டிங் ஓடுது அப்படின்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம் அதுல என் மேல பழி போட்டாங்க, ஆனா மக்கள் ஏத்துக்கல. அடுத்து ஜனநாயகம் முடக்குனாங்க, அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. மூணாவதா என்னை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு இத்தனை ஆண்டுகளா விட்டுட்டு இப்ப திடீர்னு வந்து சில விஷயங்களை கிளப்புனாங்க, ஆனா அதையும் மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு இந்த 3 விஷயங்களை வச்சு விளக்கம் கொடுப்பது போல அவருடைய உரை இருந்தது. சுத்தி இருக்கிறவங்க அப்படின்னா புரிஞ்சிருப்பீங்க. எல்லா விஷயங்களும் குடும்பம் உள்ளிட்ட எல்லா அரசியல் பற்றியும் அவரு நடந்துட்டு இருக்க விஷயம் பற்றியும் விளக்கம் கொடுக்கிறது போல இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுக கூட்டணிக்குள்ளாரையும் கூட்டணி கட்சியினர் பல பிரச்சனை ஓடுது, பாஜக கூட்டணிக்குள்ளாரையும் பல பிரச்சனைகள் ஓடுது. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில காங்கிரஸ் கட்சியினர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாருக்கு துணை போயிருக்கலாம், அவங்கள அவர் எப்படி வேணாலும் வேலைக்கு வாங்கியிருக்கலாம். ஆனா உண்மையான காங்கிரஸ் எங்க பக்கம்தான் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு பாருங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ நடந்துட்டு இருக்கு. டைட்டில்ல சொன்னது கொண்டு வந்துட்டோமா? அதாவது ஊழல் ஊழல் ஊழல், இதுதான் திமுக ஆட்சியா இருக்கு. அவங்க கூட்டணியில் இருக்கவங்க கூட ஏத்துக்கல, சரியான சக்தி நாங்க தான், எங்களை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு காங்கிரஸையும் தன் பக்கம் இழுத்து இந்த மீட்டிங்ல பேசியிருக்காருங்க. அதே நேரத்துல ஊழல் ஊழல்னு சொல்றாரு, எடப்பாடியில் நடந்த சம்பவங்கள்லாம் அவருக்கு தெரியலையா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க திமுகவினர். எடப்பாடியில் விசில் சத்தம் கேட்காது, பெரம்பூர் உனக்கு எடப்பாடி எனக்கு, சீக்ரெட் டீல். மொத்தம் 1457 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. 601 வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுல தாவேக்காவுடைய ஒரு வேட்பு மனுவும் அடக்கம்ங்க. எடப்பாடி தொகுதியில விசில் சத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. எடப்பாடியுடைய சட்டமன்ற தொகுதியில தாவேக்காவுடைய வேட்பாளர் திரு அருண்குமார், மாற்று வேட்பாளர் 2 பேரும் சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்கல அப்படின்னு 2 பேருடைய வேட்பு மனுவையும் தள்ளுபடி செய்திருக்கு தேர்தல் ஆணையம்ங்க. இதுதான் தாவேக்கா சைட்ல பெரிய ஷாக்காக மாறி இருக்கு. அதே நேரத்துல திரைமறைவுல சீக்ரெட் டீல் ஏதோ இருக்கோ அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க, டவுட்டை கிளப்புறாங்க இங்க இருக்கக்கூடிய லோக்கல் திமுகவினருங்க. எப்படிங்க டவுட் பண்றீங்க அப்படின்னு கேட்டோம். எங்க ஒரு எதிர்கட்சி போட்டியிடுதுன்னா, அதுலயும் குறிப்பா சிஎம் வேட்பாளர் போட்டியிடுறாருன்னா அவரை தோற்கடிக்க பலமான வேட்பாளரை, செல்வாக்கான வேட்பாளரை களம் இறக்குவாங்க. அப்படி இருக்க எடப்பாடியுடைய வேட்பாளர் யாரு? அதிமுகவுல சிஎம் வேட்பாளரான அதிமுக பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி. அந்த தொகுதியில கவனத்தோடு விழிப்புணர்வோடு தானே இருந்திருக்கணும். கொளத்தூர்ல, சென்னை கொளத்தூர்ல அப்படித்தானே விழிப்போடு இருந்தீங்க. அப்படி இருக்க இந்த எடப்பாடி தொகுதியில மட்டும் தாவேக்காவுடைய விருப்ப மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு வேட்புமனு அப்படின்னா டவுட் வராம எப்படிங்க இருக்கும்? அதாவது சென்னை பெரம்பூர், இங்க வரோம் சென்னைக்கு. சிஎம் வேட்பாளர் யாரு? தாவேக்கால திரு விஜய். பெரம்பூரை நீங்க எடுத்துக்கோங்க, எடப்பாடியை எங்களுக்கு விட்டுருங்க அப்படின்னு சீக்ரெட் டீல் போட்டிருக்காங்களோ? ஏன்னா இங்க பெரம்பூர்ல ஏடிஎம்கே நேரடியா போட்டி போடாம கூட்டணி கட்சியான
பாமகவுக்கு தள்ளி விட்டுருக்காங்க இந்த தொகுதியை. இங்க பாமகவுக்கு பெரிய பலமே கிடையாது. வேட்பாளர் திலகபாமா அவர்கள். அப்ப ஈஸியா விஜய் அங்க வெற்றி அடைஞ்சிடணும். அதே போல எங்களுடைய வெற்றியை நீங்க பாதிப்படைய செய்யக்கூடாது. அப்ப பெரம்பூர் உனக்கு, எடப்பாடி எனக்குன்னு கணக்கு போட்டு இந்த டீலை போட்டிருக்காங்களோ அப்படின்னு கொதிக்கிறாங்க லோக்கல் திமுகவினருங்க. சரிங்க, அப்படியே இருந்தாலும் டிவிக்கு எடப்பாடியை தோக்கடிச்சிருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா போன தேர்தலையே கிட்டத்தட்ட 93,802 வாக்குகள் வித்தியாசத்துல பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று இருக்கிறாரே திரு எடப்பாடி அப்படின்னு கேள்வியை முன் வச்சோம். கரெக்டு தாங்க. அந்த நேரத்துல கூட்டணியில யார் இருந்தா? அதிமுகவோடு பாமக கூட்டணியில இருந்தாங்க. இங்க பாமக மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அப்பவே தனியாவே அவங்க வெற்றி அடைஞ்ச ஒரு கோட்டை தான் எடப்பாடி. இந்த தொகுதி அதிக அளவுல அடர்த்தியாக வன்னியர் சமூகத்தினருடைய வாக்குகளும் இருக்கு. அடுத்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினருடைய வாக்குகளும் இருக்கு. சரி, இதுக்கு முந்தைய தேர்தல் எடுத்துப்போமே, 2016 அதுலயும் கூட பாமக தனியா போட்டி போட்டாங்க. ஆனாலும் திரு எடப்பாடி வெற்றி அடைஞ்சாரு கிட்டத்தட்ட 42,022 வாக்குகள் வித்தியாசத்துல. இந்த இடத்துல திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது, பாமக 2வது இடம். அதுக்கு முன்னாடி தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 34,738 வாக்குகள் வித்தியாசத்துல திரு எடப்பாடி வெற்றி அடைகிறாருங்க 2011. அப்ப திமுக கூட்டணி சார்பாக பாமக போட்டியிட்டது. இப்ப சேலம் மேற்கு தொகுதியில வேட்பாளர் இருக்காரு இல்லையா, திரு கார்த்திக், அவரு தான் எடப்பாடியில போட்டியிட்டாரு. 2வது இடத்தை பிடிச்சாரு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த நேரத்துல அவருடைய ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னா 34,000 தான் குறைவு. பின்னாடி பாமகவோடு கூட்டணியில அமைச்சுக்கிட்டது பிறகு இந்த தொகுதியை தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அமோகமான வெற்றியும் பெறுகிறார். சமுதாய ரீதியிலான வாக்குகளை இங்க கவர் பண்ணிடுறாரு. அதை ஒட்டி தான் 10.5 வன்னியர் சமூகத்தினருக்கான அந்த உள் இடஒதுக்கீடு அந்த விஷயத்தையும் போன முறை கொடுத்தாரு. கடைசி நேரத்துல அது 93,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல இந்த தொகுதியை தக்க வைக்க உதவி செஞ்சது. சரிங்க, பாமக இங்க நேரடியா போட்டியிட்டும் எடப்பாடி வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு தாங்க இப்போ வரேன். இங்க தனக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் ஆப்போசிட்டுக்கு போயிடாம பார்த்துக்க வலிமையான பாமகவை கூட்டு வந்துட்டாரு. அதே நேரத்துல இவர்களுக்கு அடுத்து நகர்ப்புற பகுதிகளில் பார்த்தோம்னா மீனவ சமுதாயத்தினருடைய வாக்குகளும் அடர்த்தியா இங்க இருக்குங்க. பாமகவை எடப்பாடி தோற்கடிச்ச காலத்துல மீனவ சமூகத்தினருடைய வாக்குகளை அப்படியே இந்த பக்கம் அதிமுக பக்கம் கொண்டு வந்திருந்தாரு. இப்ப பாமக கூட்டணி வந்த பிறகும் மீனவர் சமுதாய வாக்குகளை இந்த பக்கம் கொண்டு வந்தாரு. அவர் சிஎம்மா இருந்தப்பவும் இங்க எடப்பாடி தொகுதியில இருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்தினர் பழனி கோயிலுக்கு போறதுக்கு பல வசதிகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய ஓட்டர்ஸை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு இருக்காரு, பாதுகாத்துட்டு இருக்காரு. இப்ப டிவிகே கண்டென்ட்டுக்கு வரங்க. டிவிகே இங்க போட்டியிடுது. இப்ப திருநெல்வேலி கூட்டத்துல கூட விஜய் என்ன பேசினாரு? பெண்களுக்கு, இளைஞர்களுக்கு, அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு, முக்கியமா மீனவர்களுக்கு நாங்க டிவிகே வந்த பிறகு நல்லது செய்வோம், நிச்சயமா எங்களால முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்ப டிவிகேவுக்குன்னு மீனவ சமுதாய மக்களுடைய வாக்குகள் அடர்த்தியா இருக்குன்னு அர்த்தமாகுது. அந்த ஓட்டை டிவிகே பிரிக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 ஓட்டுகள் அந்த பக்கம் டிவிகே பக்கம் போகுதுன்னா எடப்பாடியுடைய வெற்றி இங்க கேள்விக்குறியாகும். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா திமுகல வலிமையான இந்த முறை வேட்பாளரை இறக்கியிருக்காங்க திரு காசி. பழைய அரசியல்வாதி, களத்துல பல்வேறு அனுபவம் கொண்டவர், அதே கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவர். எடப்பாடியில சந்து பொந்து எல்லாமே பட்டி தொட்டி எல்லாமே அவருக்கு தெரியும். இங்க பொறுப்பாளர் அப்படின்னு பார்த்தா மாவட்டம்னு பார்த்தோம்னா எம்பி திரு TM செல்வ கணபதி. இப்ப கூட்டணி தேமுதிகவுக்கு இங்க வாக்கு இருக்கு. பலம் வாய்ந்து இவர்கள் இறங்கி வேலை பார்க்குறப்ப டிவிகே மூலமா வாக்குகள் பிரிஞ்சா எடப்பாடியுடைய வெற்றிக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. இதற்கு அடுத்து மிக முக்கியமா திரு அருண்குமார் தொடக்கத்துல அதிமுகவில் இருந்தாரு, அடுத்து திமுக, அதுக்கு அடுத்து அதிமுக, அதன் தொடர்ச்சியாக இங்க இருந்து தாவேகா பக்கம் போனாருங்க. அவரும் எடப்பாடி அவருடைய அதே சமுதாயத்தை சார்ந்தவர். அப்ப நாங்க என்ன டவுட் பண்றோம்னா முன்கூட்டியே இவங்க தான் டிவிகேக்கு அனுப்பி இப்படி செட்டிங் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கேள்விகளையும் சந்தேகங்களையும் அடுக்கிட்டே இருக்காங்க. மூச்சு விடாம எடப்பாடி திமுகவினர். கூட்டணி ஆட்சி கனவோடு இருக்கும் தாமரை தரப்பு டிவிகே ரூட்டில் கேமை தொடங்கிய எடப்பாடி. பெரம்பூர் தொகுதியை பாமகவுக்கு ஒதுக்கி திரு விஜய்க்கு ஃபேவரா செய்தது போல அவங்க சைட்ல இருந்து இங்க எடப்பாடி தொகுதியில வேட்புமனு தள்ளுபடி ஆகிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்களா, திரு எடப்பாடிக்கு ஃபேவரா நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு டாக்குங்க, பெரிய பரபரப்பு கிளம்பி இருக்கு. அதே நேரத்துல சீக்ரெட் டீலு இப்படிலாம் டவுட் வருது இல்லையா டிஎம்கே சைட்ல, அப்படிலாம் கிடையாதுங்க. யார் வந்து இங்க நின்னாலும் சரி, இது எங்க எடப்பாடியோருடைய கோட்டைங்க.
அவர் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க எடப்பாடி தொகுதியுடைய ரத்தத்தின் ரத்தங்கள். அதே நேரத்துல இதுக்கு உள்ளார சில பல கேம்கள் இல்லாம இல்ல அப்படின்னும் தகவல்கள் வருது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ஏரியாவை எப்பயுமே பலமானதா மாத்திக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த வகையில தான் மேற்கு மண்டலத்துல வலுவாக அதிமுகவே நேரடியா போட்டியிடுது. வெற்றிக்கு உதவி செய்யற மாதிரி பாமகவை கூட்டணியில வச்சுக்கிறாங்க. கோவை மாவட்டத்துல பாஜகவையும் கூட்டணியில வச்சுக்கிறாங்க. ஈரோடு, திருப்பூர். சோ எதிர்க்கட்சி ஆவதற்கான அந்த தொகுதிகளை உறுதிப்படுத்திட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆப்பனன்ட் சைடுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர் அவங்களுடைய தொகுதிகளில் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணிக்குள்ளாரியே சில பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் வச்சுதான் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கிட்ட, அதனுடைய பொறுப்பாளர்கள், மாஜி மினிஸ்டர் கிட்ட நீங்க இறங்கி வேலை பாருங்க, நீங்க பார்த்துக்கோங்க, வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்க உங்கள ஒருத்தர் மந்திரி ஆவாரு அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாரு. இப்ப நீங்க செய்யற விஷயங்கிறது முதலீடு தாங்க, நட்டம் கிடையாது. ஸோ தாராளமா விட்டமின் சி, புரிஞ்சிருப்பீங்க, சின்னு இங்கிலீஷ்ல சொல்றேன், அதை இறக்குங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், வெற்றிக்கு அப்புறம் நம்ம ஆட்சி தான் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு. மேலும் வாய்ப்பு கிடைக்காத சிட்டிங் எம்எல்ஏக்கள் பலருக்கு வாய்ப்பு தரல இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் நம்ம ஆட்சி தான் மலரும், வருத்தப்படாதீங்க, வாரியம் போன்ற வலிமையான பதவியை நான் கொடுக்குறேன், கட்சியிலையும் கொடுக்குறேன், இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு தட்டி கொடுத்து அனுப்புறாரு. இப்படி ஒவ்வொரு தொகுதியாக எக்ஸ்ட்ரா தொகுதிகளை சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவை எல்லாமே ஃபைனலா ஒரு மார்ஜின் லெவல்லையாவது ஆட்சியை அதிமுக பக்கம் கொண்டு வந்துடும் அப்படின்னு எடப்பாடி கணக்கு போடுறாரு. இதே கணக்கோட இல்ல கனவோடு தான் பாஜகவினரும் இருக்காங்க. தமிழ்நாடு பாஜகவினர், அதாவது யாருக்கும் தனி பெரும்பான்மை பெருசா கிடைக்காது, அதனால நம்ம இறங்கி வேலை பார்த்தா வெற்றி அடைஞ்சா கூட்டணி அமைச்சரவையில நமக்கு பங்கு கிடைக்கலாம் அப்படின்னு திரு எல் முருகன் சென்ட்ரல் மினிஸ்டர், திருமதி வானதி சீனிவாசன், திரு நயினார் நாகேந்திரன், அப்புறம் பாஜக சார்பாக களமிறங்கிய எல்லோருக்குமே இந்த கனவு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு லாபம் தானே, வெற்றி கிடைச்சா நம்ம கூட்டணிக்கு தானே பலம், பின்னாடி மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னும் ஸ்மார்ட் பிளே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க அவருடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். இந்த ரூம்குள்ளார கூடுதல் உஷ்ணத்தை கிளப்புறதே இந்த அரசியல் செய்திகளாக தான் இருக்கு. போக போக இன்னும் பயங்கரமா இருக்கும். களத்துக்கு போறோம். அங்கிருந்தும் தகவல்களை கொடுக்க தயாரா இருக்க. எங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மறக்காம கருத்துரை பகுதியில் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நம்முடைய உங்கள் சகோ சேனலை, சேத்துலங்கவன் சேனலை எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.